வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாக நம்ம இதுவரைக்கும் பூச நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துட்டோம். பூச நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் 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 அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கான கோவிலை கொடுத்துட்டோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிகமாக வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிபதி யார் அப்படின்றத பார்ப்போம். ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது புதன் பகவானோட நட்சத்திரம். புதன் பகவான் ஜோதிடத்தில் பெருமாளை குறிக்கக்கூடிய கிரகம். அதே போல் தாய்மாமனை, உறவுகளில் தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் புதன் பகவான் நின்றாலோ அல்லது சந்திரன் நின்றாலோ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட தாய்மாமனுக்கு கண்டிப்பாக உடல் உபாதைகள் ஏற்படும். இந்த ஜாதகரோட தாய்மாமனுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். அது எப்போதும் தாய்மாமனை வளர்ச்சி அடைய விடாது. தாய்மாமன் இந்த ஜாதகர் பிறந்ததுலேருந்து தாய்மாமனுக்கு பெரிய பிரச்சனைகளும் வளர்ச்சி இல்லாத சூழ்நிலையும் ஏற்படும். தாய்மாமனுக்கு தீர்க்க முடியாத வியாதிகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகரோட தாய்மாமனுக்கு உண்டாக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம். இது புதன் பகவானோட நட்சத்திரம். இதில் சந்திரன் நின்னால் ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும். நம்ம இப்போ அதுக்குள்ளே போகணும். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்திலேருந்து நீங்கள் எண்ணி வந்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வரும். அதாவது கார்த்திகை நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக அது செயல்படும். அப்படி இருக்கும்போது இந்த வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தில் நிற்கும்போது அந்த சந்திரனுக்கு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திர அமைப்பு தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம். இப்போ சந்திரன் கிருத்திகையில் நிற்கும்போது எந்த ஜாதகம், அதை ஆணாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் அவங்கள பாதிப்படைய செய்யும். அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடியதான் இந்த வைநாசிக நட்சத்திரம். அதே போல் அந்த கிருத்திகை நட்சத்திரத்திலேருந்து நீங்கள் எண்ணிங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக வரும். பொதுவாகவே ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 7ஆம் வீடு வதை நட்சத்திரம். அதே போல் இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். வதை என்பது வேறு. வதை என்பது வதைப்படுவது. பார்த்திங்கன்னா சித்திரை வதைப்படுவாங்க. சில பேர்லாம் கோர்ட்டு கேஸுன்னு படாத பாடுபடுவாங்க, சித்திரை வதைப்படுவாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். சித்திரை வதை எப்படின்னா, ஒரு உயிரை டக்குன்னு கட் பண்ணிட்டிங்கன்னா அது சித்திரை வதைப்படாது. அதே உயிரை வறுக்குன்னு அருவாலை போட்டுவிட்டோ கத்தியை போட்டுவிட்டோ ஒரு உயிரை அறுத்தோம்னா அது சித்திரை வதை. அதே போல் இந்த வலையிலெல்லாம் மீன் மாட்டிச்சுன்னா, மண்டை போய் வலையில் மாட்டிச்சுன்னா அது படும் வேதனை நேரடியாக பார்த்திங்கன்னா கொடூரமாக இருக்கும். போட்டு உயிர் போகிற அளவுக்கு இருக்கும். உயிர் போயிட்டால் கூட ஒரு நிமிஷத்தில் உயிர் போயிடும். ஆனால் இந்த மீனெல்லாம் பார்த்திங்கன்னா வலை விரிப்பாங்க. வலை விரிச்சிட்டு மீன் அதில் போய் மாட்டிக்கிச்சுன்னா அந்த மீனை மண்டையை போட்டு என்ன ஆட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதுதான் சித்திரவதை. அதெல்லாம் பூர்வ கர்மாவை கழிக்குது. அதுபோல் தான் மனிதன் சில விஷயங்களில் ரொம்ப சித்திரவதைப்படக்கூடிய கண்டிஷனாக இருக்கும். அதை கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் கடன் கொடுத்த பார்ட்டி போட்டு சித்திரவதைப்படுத்துவாங்க. அவனுக்கு பயந்துக்கிட்டு ஓடி ஒளிகிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, பசியோடு இருக்கிறது, போலீஸ்க்கு கோர்ட்டு கேஸுன்னு போய் மாட்டிக்கிறது, இதெல்லாம் வதையை சேர்ந்தது. வைநாசிகம் அப்படிங்கிறது நாசமாக போடா அப்படின்னு சாபம் விடுறாங்களே, நீ நாசமாக போகோ அப்படின்னு. இப்போ யாரும் அந்த மாதிரி சொல்கிறதில்ல. முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள்லாம் இப்படி தான் அடுத்த தலைமுறையை அல்லது அவங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாசாப்பு விடுவாங்க. நீ நாசமாக போவோம்குள்ளே நாசமாக போகணும். இந்த மாதிரி வாசாப்பு விடுறவங்க இந்த மாதிரி வாசாப்பை விட்டு ரொம்ப கர்ம வினையோடு பிறக்கிறவங்க ஜாதகத்தில் தான் இந்த வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கடுமையாக வேலை செய்யும். அதிலும் முன்னோர்களுக்கு சரியாக, அதாவது அப்பா அம்மாவுக்கு முன்னோர்களுக்கு சாப்பாடு போடாமல், அல்ல தாத்தா பாட்டிக்கு சரியான முறையில் கவனிக்காமல், இல்லை உங்கள் வீட்டில் வளரக்கூடிய ஜீவனுக்கு சரியான உணவு வழங்காமல், இல்லை அந்த ஜீவனை துன்புறுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் அந்த ஜீவன் என்ன போகும், நீ நாசமாக போட, இல்லை உன் குலம் நாசமாக போகட்டும் அப்படின்னு வாசாப்பு விட்டுரும். அது உங்கள் காதில் விழாது. அந்த மாதிரி வாசாப்பில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஜாதகருக்கு தான் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கடுமையாக பாதிக்கும். அதுலேயும் இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமான 22வது நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒரு மணப்பெண்ணோ அல்லது 22வது நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமான
வதை நட்சத்திரத்தில் ஒரு மகளோ கிடைச்சிட்டாலும் இது பெண்ணுக்கு. ஆணுக்கு அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தில் பெண்ணோ அல்லது 22வது நட்சத்திரத்துக்கு ஆப்போசிட்டான 7வது நட்சத்திரமான வதை நட்சத்திரத்துக்கு ஆணோ மாறி திருமணம் ஆயிடுச்சுன்னா, ஆண் பெண் ஜாதகம் இணைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப கருணை கொடூரமாக இருக்கும் அவங்க வாழ்க்கை. இது பெரும்பாலும் பொருத்தம் பார்த்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா நல்ல கற்றறிந்த ஜோதிட வித்வான்கள் அல்லது ஜோதிட ஆச்சாரியர்கள் கண்டிப்பாக இதை இணைக்க மாட்டாங்க. அந்த காலத்திலலாம் பெண்ணோட பாதுகாப்பை கருதி தான் பெண் நட்சத்திரத்திலேருந்து தான் ஆண் நட்சத்திரத்தை தேர்வு செய்து திருமண பந்தத்தில் இணைப்பாங்க. ஏன்னா பெண் என்பவள் அந்த காலத்திலலாம் வெளியிலே வரமாட்டாங்க. கோலம் போடும்போது கூட வெளில பார்க்க முடியாது. 3 மணிக்கெலாம் கோலத்தை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. 10 மணிக்கு கூட தண்ணி தெளித்து கோலம் போடுறாங்க. இப்போ சாணம் தெளிக்கிறதே இல்லை, டீப்பை போட்டு வாசலில் தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி விடுறாங்க. ஆனால் முன்னாடிலாம் குறைச்சலாக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தெருவில் கோலம் போடுற பெண்களை பார்க்கவே முடியாது. எந்த ஆண்கள் கண்ணிலையும் படாமல் கோலத்தை போட்டுட்டு 5 மணிக்கெலாம் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ எல்லாமே காலம் மாறி போச்சு. அதனால் இப்போ அந்த கான்செப்டுக்கு நம்ம வரோன்னா, இன்னொரு காலத்தில் பெண்களோட பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்காக பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரத்தை எண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி திருமணம் பண்ணுவாங்க. ஏன்னா போகிற இடத்துல பெண் பாதுகாப்பாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது இதை தவிர்த்துருவாங்க. ஆனால் காலக்கொடுமையில் விதி வலியது யாரை விட்டுச்சு? நான் காதல் திருமணம் பண்ணுறேன், நான் புரட்சிகரமாக திருமணம் பண்ணுறேன், ஜாதகம் பார்க்கல, பொருத்தம் பார்க்கல அப்படின்னு பண்ணுறாங்கல்ல, அவங்க இல்லை இழுத்துட்டு ஓடி கல்யாணம் பண்ணிடுறாங்க கோயிலில் வச்சு. இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணும்போது அந்த ஜாதகரோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா 100ல் ஏதோ ஒருத்தங்க 2 பேருக்கு தான் அது இயற்கையாக பொருத்தமாக இருந்திருக்கும், அவங்க நல்லா இருப்பாங்க. பாக்கி ஜாதகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் சொல்லவே முடியாதுங்க. அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கிற வரைக்கும் அதை விற்று அடகு வச்சா வாழ்க்கையை நல்லபடியாக ஓட்டுவாங்க. அது காலி ஆயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா தினம் தினம் எலியும் புனையமாக தான் உள்ளுக்குள்ளே சண்டை நடக்கும். வெளியில் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இல்லை அப்பா அம்மா வைத்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதை வெளியில் சொன்னால் அவங்களுக்கு அசிங்கம். இது ஒரு கௌரவ பிரச்சனை. இதுதான் வைநாசிகம். அவங்கள வேலை செய்யும், வச்சு செய்யும். என்ன வெளியில் சொல்ல முடியாது, வெளியில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் சாப்பாட்டுக்கும் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க தெரியுமா? இதுதான் வைநாசிகம். இது பெரிய கொடூரமான விஷயம். அவங்க ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். நகையெல்லாம் விற்றுருவாங்க, அடகு வச்சுருவாங்க, மூக்க முடியாது, வேலை இருக்காது. இந்த மாதிரி கணவன் மனைவி மேலே பழி போடுறது, மனைவி கணவன் மேலே பழி போடுறது. உன்னை நம்பி தானடா நான் வந்தவன்னு பொண்ணு சொல்லும். பையன் நான் தான் கும்பிட்டேன், நீ என்னத்துக்கு வந்த அப்படிம்பா. உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட. இந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வாக்குவாதம் நடக்கும். அது வெளியில் தெரியாது இல்லையா? அது சொன்னால் அவங்களுக்கு தானே அசிங்கம். அதனால் இந்த மாதிரிலாம் வைநாசிகம் வேலை செய்யும். அதாவது வைநாசிகம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தன்னோட கண்ணுக்கு முன்னாடியே தன்னோட பொருளோ தன்னோட உடைமையோ தன்னோட உடலோ நாசமாக போகிறத கண்ணால் பார்க்குறதுக்கு பேர் தான் வைநாசிகம். வெறும் பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ணுக்கு முன்னாடி சொத்துலாம் வீணாக போகும், பிள்ளைங்க வீணாக போகும், ஒன்றுமே ஒரு ஆளை கண்டிக்க முடியாது, கேட்க முடியாது. அதை அனுபவித்து மனவேதனையும் ரணவேதனையும் அனுபவிக்கும்போது அது வைநாசிகம் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது கூட ஒரு அளவு இது திருமணத்துக்கு அப்புறம் தான் பாதிக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த திருமண காலம் வரைக்கும் எப்படிலாம் அது வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு அந்த வைநாசிக நட்சத்திரமாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை அம்மாவுக்கு கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை அந்த வீட்டில் உள்ள உடன்பிறப்பு அக்கா தங்கச்சிக்கு, இல்லை அண்ணன் தம்பிக்கு, இல்லை மாமா மச்சானுக்கு அல்லது தாத்தா பாட்டிக்கு, இவங்க யாருக்கும் ஒரு ஆளுக்கு கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கலாம். அவங்களால இவர் வைநாசிகம், அதாவது ரணவேதனையும் வாழ்க்கையில் துன்பம் துயரம், அவங்களால பொருள் இழப்பு, அவங்களால கெட்டு போகிறது, அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தை இவர் செயல்படுத்தும் போது அது பாதகமாக போய் முடியும். அப்போ என்ன ஆகும், உன்னால தான் நான் இதை செஞ்சேன், அதனால தான் வீணாக போச்சு அப்படின்னு அவங்க மேலே பழி போடுவாங்க. அது அவங்களால இவங்க கெட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் இந்த வைநாசிகம் வேலை செய்யும். இதெல்லாம் சமாளித்து கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணத்துலேயும் நல்லபடியாக போகுது அப்படின்னா இவரோட கர்மா ரொம்ப பாவத்துவமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பிறக்கிற குழந்தை கண்டிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் பிறக்கும். பெண் பிறந்தாலும் சரி, ஆண் பிறந்தாலும் சரி, கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் பிறக்கும். நீங்கள்னா எடுத்து பாருங்கள். உங்களோட கர்மா சுபத்தன்மை பெற்றிருந்துன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்காது. அப்படி பாவத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இன்னும் அந்த கர்மாவை கழிக்கலை, அதுக்கான பரிகாரம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ, அவங்களால உங்களை அவங்க நாசப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது விஷயம். இந்த குழந்தைங்க உங்களை கண்கூடாக
உங்களோட மனதையும் உடலையும் வருத்த போகிறாங்க, அவங்களால நீங்கள் வேதனை அடைய போகிறீங்க அப்படிங்கிறது விஷயம். இந்த ராசியில் பிறந்துட்டால் கூட பரவாயில்ல. அதாவது வந்து சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு குழந்தை பிறந்தால் கூட ஒரு 50% சமாளிச்சிக்கலாம். ஆனால் லக்கண புள்ளியாக ஆகி விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக உங்களை வச்சு செஞ்சிடும் குழந்தைங்க. ஆண் குழந்தையாக இருந்தால் நீ வேறு நான் வேறு, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெண் குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை எல்லாமே செய்யும் பொம்பளை பிள்ளை. திருமணம் வரைக்குமே உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற மாப்பிள்ளையே அது வேணாங்க, அது விரும்புகிற மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணும். அது மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் பண்ணுமோ அத்தனையும் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தை உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படும். இதெல்லாம் நீங்கள் சமாளித்து வரத்துக்குள்ளேயும் உங்களோட மனதும் வயதும் உடலும் தளர்ந்து ஓஞ்சிரும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிபதி அதாவது புதன் போய் உக்காந்தாலும் சரி, இல்லை சூரியன் போய் அங்கே உட்காந்தாலும் சரி, நின்று திசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு கடுமையான தோஷத்தையும் கடுமையான பாதிப்பையும் ஏற்படுத்தும். அது என்னென்ன பாதிப்பு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. சூரியன் நின்னா அது காரகத்துவம் தகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். புதன் நின்னா அதுக்கு தகுந்த காரகத்துவத்துக்கான விஷயத்தை ஏற்படுத்தும். இதில் சந்திர பகவான் பயணிக்கும்போது 27 நாளைக்கு ஒரு வாட்டி பயணிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைகளை வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை சலசலப்பு நடப்பதை நீங்கள் கண்கூடாக உணரலாம். ஏன்னா அது 27 நாளைக்கு ஒரு வாட்டி வர்றதுனால அது உங்களுக்கு தெரியாது, இதே போது நடக்கிறது தானே அப்படின்னு போயிடுவீங்க. நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இந்த வைநாசிக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த 22வது நட்சத்திரத்தில் உங்களுக்கு லக்கண பாவியோ அல்லது மாரகாதிபதியோ இல்லை அவயோகியோ நின்று திசை நடக்கும்போது உங்களுக்கு கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும். இது பெரிய சிக்கலான பிரச்சனை. இதுக்கு என்ன தான் தீர்வு? அதாவது சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம், பதிவு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. அதுக்காக நான் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துடுவோம். இது எல்லாமே இருக்குது, எல்லாம் நடக்குது, நான் என்ன தான் பண்ணுறது, இதுலேருந்து தப்பிக்க முடியாதா அப்படின்னா இருக்குது. ஒரு வயிற்று வலினா அதுக்கு மருந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி வயிற்று வலினா அதுக்கு கோவிலே இருக்குது. பார்த்திங்கன்னா உடல்லாம் எரியும் போது ஞானசம்பந்தர் பதிகம் பாடியிருக்கார் அந்த உடல் வெப்பத்தை தணிக்க. அப்படி அதுக்கு முன்னாடிலாம் பதிகம் பாடிய அந்த உடல் சூட்டையும் உடல் வெப்பத்தையும் உடம்புல உள்ள நோயை நீக்கியிருக்கிறாங்க நம்ம அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இந்த மாதிரி கடவுளிடம் நேரடியாக பேசின மகான்கள்லாம். ஆகையினால் ஒரு விதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு விதி விலக்குன்னு ஒன்று உண்டு, பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு தீர்வுன்னு கண்டிப்பாக ஒன்று உண்டு. இப்படி பிறப்புன்னு ஒன்று இருந்துருச்சு அப்படின்னா இறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக உண்டு. அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்கோ அதுக்காக நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் ஏராளம் இருக்குது. அதை கரெக்டாக நம்ம தேர்வு பண்ணி அந்த கோயிலுக்கு அந்த நாளுக்கு அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போகும்போது கண்டிப்பாக அது உடைபடும். அதை தடைப்பட்ட விஷயங்கள் உடைபடும். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பெற்ற சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்கும். சரி, இதுக்கான ஸ்தலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமப்புலியூர் சிவன், அதே போல் யோகர் நரசிம்மர்னு ஒரு கோவில், சோளிங்கர் பக்கத்தில் யோகர் நரசிம்மர்னு அந்த கோயிலுக்கும் போகணும். சரி, இந்த கோயிலுக்கு போய் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். எப்போவுமே பெருமாள் கோயிலுக்கு போகணும்னா கண்டிப்பாக நீங்கள் விநாயகரை வணங்கிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கருட பகவான்கிட்டையும் தரிசனம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நீங்கள் பெருமாளை பார்க்கணும். அப்போ இங்கே யோக நரசிம்மராக வரதுனால லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபடுவது சாலச் சிறந்தது. ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிபதி யார்? புதன் என்றாலே 17 வருஷம். அதே போல் இந்த வைநாசிக நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதி யார்? சூரியன். ப்ளஸ் அவர் ஒரு 6 வருஷம். 17 + 6 23. 23 புது அகல் விளக்கு வாங்கி நெய் தீபம் விட்டு 2 திரிநூல் சேர்த்து போடணும் ஒவ்வொரு அகல் விளக்குலையும். அதாவது தாமரை தண்டு திரிநூலும் பஞ்சு திரிநூலும் சேர்த்து போட்டு தீபம் ஏற்றுங்க. யோக நரசிம்மருக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. தாயாருக்கு குங்குமத்தால் ஆனால் அர்ச்சனை பண்ணுங்கள். 2 பேருக்கு 2 மாலை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு கோவிலை 11 முறை வலம் வாங்க. 11 முறை என்பது உங்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய சக்தி படைத்த
வளம். அது 11 வளம் அப்படிங்கிறது ரொம்ப வெற்றிக்கு வழிவகை செய்யக்கூடிய எண்ணிக்கை தான் இந்த 11 எண்ணிக்கையில் நீங்கள் வளம் வர்றது. நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு தான் உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம் தான் வைநாசிகமாக வர்றதுனால அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு தான் நீங்கள் அந்த அதிபதிக்கு தான் இப்போ பரிகாரம் பண்ணுறோம். அப்படிங்கும்போது கிருத்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். அப்போ என்ன பண்ணுறீங்க, சம்பா கோதுமை வாங்கி அதில் பாயாசம், அதாவது நாட்டு சர்க்கரையும் நிறைய தேங்காய் பூவும் துருவி போட்டு நல்ல ஏலக்காய் முந்திரி பருப்புலாம் போட்டு கப்பு வாங்கிக்கோங்க. கப்பு வாங்கிட்டு இந்த பாயாசத்தை, என்ன பாயாசம், சம்பா கோதுமையில் செய்த பாயாசத்தை அங்கே ஒரு 11 பேருக்கு கொடுங்க. இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 11 பேருக்கு மேலே எவ்வளோ பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இந்த பாயாசத்தை அங்கே கோயிலில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. வெளியில் வந்த பிறகு நீங்கள் ஒரு 11 பேருக்குனாலும் அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் தான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரே சிறந்த தானம் அன்னதானம் தான். இது சாப்பிட்டங்க வாய் வாழ்த்துதோ இல்லையோ அவங்களோட வயிறு கண்டிப்பாக உங்களை வாழ்த்தும். தர்ம காரியங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அது மாதிரி அந்த அளவுக்கு கர்ம காரியங்கள் குறையும். அதாவது கர்ம காரியங்கள் குறையும்னா நீங்கள் தர்ம காரியங்கள் செய்யணும். தர்மங்கள் செய்ய செய்ய கர்மம் குறையும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. இதில் தர்மம் அப்படிங்கிறது உணவு தான். இல்லாதவங்களுக்கு நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த சூரியன் வைநாசிகமாக வர்றதுனால குறைச்சால ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் பார்த்து நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலும் சாப்பாட்டையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 11 பேர் தேர்வு செய்து வயதானவர்களாக இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் செய்யும்போது 100% உங்களுக்கு இது பலன் அளிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது விநாயகர் கோவிலுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் தலையை ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க. உங்கள் தலையை 3 சுற்றி விநாயகர்கிட்ட சிதற தேங்காய் ஒன்று உடைச்சி என்னோட வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கோங்க. விநாயகரை 3 முறை வலம் வந்துட்டு என்னோடய வைநாசிக தோஷம்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வீட்டுக்கு போயிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சி வீட்டில் ஒரு விளக்கேற்றி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கு இதில் சந்தேகம் ஏதாச்சும் இருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நம்ம அடுத்த பதிவில் மக நட்சத்திரம், அதுக்கான வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.